நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா இன்பமும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று காலபைரவரை மறுபடியும் வேண்டி வணங்கி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா போன வருஷம் நம்ம தொற்று நோய் எல்லா அவஸ்தைகளையும் இதுவரைக்கும் பார்க்காத அவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம பட்டிருக்கிறோம். இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? எப்பயுமே புது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் தான் விழும். லக்னமே கன்னிகா லக்னத்தில் தான் வரும். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு தான் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா? அதனால் அப்போது இந்த வருடம் ஹஸ்தம் 1ஆம் பாதத்தில் சந்திரனுடையதாக லக்ன புள்ளி விழுகிறது. அது அந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் மனோகாரகன் 10ல் இருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் மனதை நன்றாக வைத்து கொண்டோம் என்றால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பு தான். நல்ல எண்ணங்களை விதைக்கணும். அதைத்தான் இங்கே லக்கண புள்ளி விழும் பொழுது அது சொல்லுது. ஏன்னா அஸ்தம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம். அப்போ விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சரி, லக்னாதிபதியான புதன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகிவிட்டார். பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏறி அவர் அஸ்தமனம் ஆகியிருக்காரு. அப்படி ஆகும் பொழுது சூரியனோடு அமர்ந்து இருக்காரு. அந்த லக்னத்துக்கு விரையாதிபதி ஆத்மகாரகன், வருமானத்துக்கு காரகனோட லக்னாதிபதி 4ல் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அஸ்தமனம் ஆகிட்டார். நட்பு வீடு தான் இருந்தாலும் கூட சூரியனுக்கு அது நட்பு வீடு, புதனுக்கும் அது ஒரு ஓரளவுக்கு சமமான ஒரு வீடு தான். ஒன்றும் பகையெல்லாம் கிடையாது. அவ்வாறாக இருக்கும் பொழுது சுகங்களில் சில பிரச்சனைகள் வரும். இந்த 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 வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அடுத்தது குடும்பஸ்தானாதிபதி கேதுவோடையும் மாந்தியோடையும் போய் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் குடும்பங்களில் சுகம் கெடப்போகுது, பாக்கியம் கெடப்போகுது. 9ல் ராகு, 2ல் கேது. சுக்கிரன் கேது இணைந்தாலே ஞானக்காரகனோட சிற்றின்பக்காரனுக்கு வேலை இல்லையே. குடும்பாதிபதி போய் இருக்கும் பொழுது குடும்பத்தில் நிறைய பிளவுகள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த வருட காலகட்டங்கள் ஓடப்போகுது. 8ல் செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் 8ல் செவ்வாய் நல்ல வேலை. சனி செவ்வாய் சேர்க்கை இல்லாமல் இருக்குது. சனியும் ராகு ஆல்ரெடி சேர்ந்துருக்காங்க திரிகோணத்தில். சனியும் செவ்வாய் ராகு 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கேட்கையே வேண்டாம் பாதிப்புகளை பற்றி. ஆனால் சேர்றாங்க. 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை விடிய கால 4:36க்கு சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அங்கே இருக்க போகிறாரு. அப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க தான் அந்த காலகட்டத்தில் போகிறோம். தனித்தனி ஆடியோ அப்பப்போ கொடுக்குறேன் நான். சரிங்களா? அப்போது இந்த பிரதமை திதியில் மகேந்திர நாம யோகத்தில் கௌளவ கர்ணத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. யோகியாக ராகுவும் அவயோகியாக சூரியன் போயிட்டாரு. ஸோ அரசுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படும். சனி பகவான் கர்ணநாதனாக அந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்து குழந்தைக்காரக குருவும் சேர்ந்து நின்றுட்டாரு. அதனால் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும். இந்த வருட காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மன தைரியத்துடன் எல்லாவற்றையும் நான் வெற்றி பெறுவேன் என்று யாரெல்லாம் நல்ல எண்ணங்களோடு மனபலத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அதே காலகட்டத்தில் இந்த வருடம் புதிய வைரஸ் தோன்றி அதை நம்ம கொஞ்சம் பயமுறுத்தும். மருந்துகள் கண்டுபிடிச்சு அந்த மருந்து எல்லோரும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. மருந்து வந்துடும். புதிய வைரஸே அழிக்கிறதுக்கு என்னென்ன அடுத்த மருந்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய நீர்த்தேக்கங்களில் நீர் நிரம்பி வழியும் இந்த வருடம்.
சந்நியாசிகள், மதவாதிகள், அரசியல்வாதிகளுக்கு மிக நெருக்கடியாக பல தொல்லைகளை அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுக்கிரனும் கேதும் கலைத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் கேதும் மாந்தியோடு இணைந்திருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை இவற்றையெல்லாம், ஏன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 52 சினிமா கலைஞர்களை நம்ம இழந்திருக்கிறோம். சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள், அவங்க பாடுறவங்களா இருக்கலாம், இல்லை சின்னத்திரை பெரிய திரை எல்லாம் சேர்ந்து டோட்டலாக இந்தியாவில் இது தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்த ரெக்கார்டு 52 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. ஸோ இந்த வருடமும் அது மாதிரி நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனக்கவலைகள் இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் கேது மாந்தி சேர்ந்துருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் பாக்கியத்தில் ராகு உட்காந்து பார்க்குது, 8ல் செவ்வாய். அதனால் செவ்வாய் வீட்டில் இந்த சுக்கிரன் கேது மாந்தி இணைவு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லோரும் மனதில் இருக்கக்கூடியதை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணி போனீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம். சில நிலநடுக்கங்கள் வருவதற்காக இருக்குது. பல நாட்டில் நிலநடுக்கங்கள் வரப்போகுது. அது மலேசியா, ஸ்ரீலங்கா, பர்மா, ஜப்பான், நமக்கும் இங்கே இந்தியாவில் 1-2 இடங்களில் நிலநடுக்கம் வரவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். இதில் 26/5/2021 தெரியக்கூடிய சந்திர கிரகணம் மட்டும் இந்தியாவில், ஏன்னா சந்திர கிரகணம் இரவில் தான் வரும். அந்த மாலை ஆரம்பிக்கிற கோணத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே அஸ்ஸாம், வங்காளம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த இடங்களில் மட்டும் தெரியும், மற்ற இடங்களில் தெரியாது. கேதுவோடு இணைஞ்ச ஒரு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது, அது மட்டும்தான் தெரியும். அடுத்தது 19/11/2021 நடக்கக்கூடிய சந்திர கிரகணமோ அல்லது 10/6/2021 நடக்கிற சூரிய கிரகணமோ 4/12/2021 நடக்கக்கூடிய சூரிய கிரகணமோ இங்கே தெரிய போகிறதுல எந்த கிரகணமும் தெரியாது. இந்த 26/5/2021 சாயந்தரம் 3:14 6:23 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் மட்டும் நான் சொன்ன ஊர்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது, மற்றபடி நமக்கு தெரிய போகிறது கிடையாது. சரிங்களா? தங்க விலையில் ஏற்றம் இருக்கும், விலைவாசிகள் நிறைய ஏற்றமாக இருக்கும், பொருளாதார சங்கடங்கள் இருக்கும். மக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போம். புத்திசாலிகள் மட்டுமே இங்கே சிறப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு. கடவுள் வழிபாட்டிலையும் நல்ல புத்திசாலித்தனமும் இருப்பவர்கள், ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் அன்னைக்கு. அப்போ குருவுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது யார் மகான்கள் வழிபாடோ மிக மிக முக்கியம், குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த திருப்பர்ற 2 டைமு, அதாவது 5/2/2021 11/2/2021 வரைக்கும் 8 நாட்கள் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரத்தில் கிட்டத்தட்ட 8 நாட்கள் 5 கிரகங்கள் சேர்க்கை. அடுத்தது 3/12 இந்த வருஷம் கடைசியில் 3/12/2021 9/12/2021 வரைக்கும் விருச்சிகத்தில் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் 7 நாட்கள் சூரியன், செவ்வாய், புதன், கேது இந்த 4 கிரகங்கள் சேரப்போகுது. அதில் 2 நாள் சந்திரன் இருந்துட்டு நவருவார், அப்புறம் செவ்வாய் சேர்ந்துருவார். அப்போ ராகுவோட பார்வையில் இருப்பாங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்க்கை விருச்சிகத்தில் நடைபெற போகிறது. இதில் என்னன்னா 4/12/2021 சனிக்கிழமை கேது கிரக சூரிய கிரகணம் நடைபெற போகிறது. அப்போ இந்த சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது அன்று அமாவாசை இருக்கும் இல்லையா, ஆனால் நமக்கு தெரியாது, தெரியக்கூடிய நாடுகளுக்கு பிரச்சனை. சரிங்களா? இதில் 23/5/2021 11/10/2021 வரைக்கும் 142 நாட்கள் சனி வக்கரமாகி உட்கார போகிறாரு. அதே மாதிரி குருவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான்
5/4/2021 14/9/2021 வரைக்கும் 163 நாட்கள் குரு அதிசாரத்தில் செல்ல போகிறார் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு. மறுபடி 20/6/2021 18/10/2021 வரைக்கும் 121 நாட்கள் குரு வக்கரமாகி உட்கார போறாரு. 20/11/2021 சனிக்கிழமை இரவு 11:31 குரு பகவான் ப்ராப்பரா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி காலபுருஷனுக்கு 11 போய் உட்கார்றாரு. இதுதான் மிக முக்கியமாக இந்த வருடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்ப இதன் மூலியமாக 12 ராசிகளுக்கு, ஏன்னா இந்த நிகழ்வுகளை பிரிக்கணும்ல, ஒட்டமா நம்ம இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது பாருங்க. அதனால எப்பப்பெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு, ஏன்னா வருடம் பிறக்கும் பொழுதே சனியோட வேதையில செவ்வாய் போய் 8ல் உட்காந்துருக்காரு. அது காலபுருஷனுக்கு முதல் இடம் வேற, அந்த லக்னத்துக்கு 8ல். அப்ப ஆயுள் பயம் இதெல்லாம் நிறைய இருக்க போகுது. ஏன்னா கேந்திரத்துல சந்திக்கிறாங்க 2 பேரும், சனியும் செவ்வாயும். அதனால இந்த காலகட்டங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட, அது அந்த வைரஸ்ங்கிறது ரத்தத்துல போறதுனால தானே, அது மாதிரி ஒரு பயம், மிலிட்ரி, அரசு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். மிலிட்ரி ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில எல்லா நாட்டுகளிலுமே இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொது தானே, அதனால இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இராணுவத்துக்கு அதிக வேலைகளும் நிறைய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இப்ப ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்கள் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, 2021 ஆங்கிலம் புத்தாண்டுகள் என்ன பலனை தரப்போகிறார்கள் கிரகங்கள்? வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இவர்கள் அமர்ந்து, இதுல சனி வக்ரம், குரு அதிசாரத்தில் போகிறார், மறுபடியும் குரு வக்ரகதிக்கு வருகிறார். இந்த 3 நிகழ்வுகள், செவ்வாய் பகவான் ராகுவுடன் சந்திப்பு, சனியின் சந்திப்பு, ஏன்னா செவ்வாய், சனி, ராகு இந்த மூவர்களும் சந்திப்பது பாதிப்பை தரும். 10ஆவதுக்கு 5 கிரக சேர்க்கை உங்களுடைய 6ஆம் இடத்தில், 4 கிரக சேர்க்கை உங்களுடைய 4ஆம் இடத்தில். இவ்வளவு நடக்க போகுது இந்த வருஷத்துல. போன வருஷம் மாதிரி பாதிப்பு தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வராது. இந்த திருப்பம் எப்படி தெரியுமா பாதிப்பு வரும்? பொருளாதார நெருக்கடிகள் வரும். இந்த பொருளாதார நெருக்கடியை சரி பண்றதுக்கு கடல்ல போய் மாட்டி சிக்கி அவஸ்தைப்படுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி மேலதான் இந்த குருவும் சனியும் பயணிக்கிறார்கள். குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டுட்டு வரவர், சனி இந்த ஜென்ம கர்மாவை நமக்கு எடுத்து உரைப்பதற்கான ஒரு ஆசிரியர். 10ஆவதுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு சுமாரான ஒரு பலனை கொடுப்பாரு. கேது 4ல் நிற்கிறது சுப பலனை தராது, சுகத்தை எல்லாம் கொடுக்காது, சுகங்கிறதே இல்லை. அதை பார்த்துக்குங்க. அம்மாவுடைய உடல்நிலையை உங்க ராசியின் பிரகாரம் அவங்கள படுத்தும். 6ல் குருவும் சனியும், 6ல் குரு இருக்கும் பொழுது உடல் உபாதைகள், மன போராட்டங்களை கொடுத்துரும். சனி 6ல் நிற்கிறதுனால எதிரிகள் தொல்லை இருக்காது. ஆனா கடன் பிரச்சனையும் உடல் உபாதைகள் பிரச்சனையும் இந்த 6ல் இருக்க குரு சனி சேர்ந்தே கொடுக்க போறாங்க. இது இப்படி இருக்கக்கூடிய நிலைமை கோச்சாரத்துல. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த வருடத்துல 5/2/2021 11/2/2021 இந்த 8 நாட்கள் உங்களுடைய 6ஆம் இடத்தில் ருண ரோக சத்ராதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்க ராசி அதிபதி, உங்க ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி புதன், உங்க ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன், 5க்கு 8க்கு அதிபதி குரு, 6க்கு 7க்கு அதிபதி சனி, இவர்கள் எல்லோரும் 6ஆம் இடத்துல போய் நிற்க போறாங்க மகரத்துல. அப்ப இந்த 5 கிரக சேர்க்கை சேர்ந்து ராகுவோடைய திரிகோணத்துல நிற்கிறாங்க.
இப்போ இதில் யார் சேராமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதும். அதுவும் செவ்வாய் சனியோட பார்வையில் இருப்பார், அடுத்தது வந்து உக்காந்துருவார். சரிங்களா? இந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகளை அங்கே கொடுத்துரும் அந்த 6ஆம் இடத்துல. அப்போ அந்த 8 நாட்கள் மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். உடலில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அலர்ஜி மாதிரி இருக்குன்னா இம்மிடியேட்டாக மருத்துவர் ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கிங்க. தந்தையின் உடல்நிலையில் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு அங்கே எங்கேயாவது 8, 12 அதிபதிகளுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா உங்களுக்கு இங்கே பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். இதை பார்த்துக்குங்க. வெளியில் போகாமல் இருக்கிறது சிறப்பு. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. எந்த ஒரு பாதிப்பு நடந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்காமல் போகும். இந்த மாந்தி வந்து அக்யூரேட்டாக டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் வந்து உட்காரும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனைகளை யாருக்கும் ஒருத்தருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த நிமிஷம் தள்ளி போனோம்னா சொல்லுவோம்ல, பஸ்ஸுக்கு அடியில் நான் மாட்டியிருப்பேன், ஒரு நிமிஷம் நான் அப்படி வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு நிமிஷத்தில் உயிர் தப்பிச்சவர்கிட்ட போய் கேட்டால் தான் அந்த உயிரோட பயம் என்னன்னு தெரியும். அதனால் பயத்துக்காகவோ இல்லை நீங்களாம் கலவரம் ஆகணுங்கிறதுக்காகவோ இதை நான் சொல்லலை. இந்த கிரகம் இங்கே சேருது, அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். பத்திரமா இருங்க. வீட்டில் இறைவனை வழிபாடு செய்யுங்க. அந்த காலகட்டத்தில் சிவனை கையில் பிடிச்சிக்கிங்க. ஏன்னா இந்த சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் பைரவர். அந்த பைரவர் சிவனின் அம்சம். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே சேரக்கூடிய கிரகங்கள் அமைப்பு, அந்த இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திருவோண நட்சத்திரம் இருக்குது. காக்கும் கடவுள் பெருமாள். பெருமாளையும் சிவனையும் வழிபாடு செய்யணும். அவ்வளோதான். செஞ்சிட்டாலே போதும். அந்த 8 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது 3/12/2021 9/12/2021 வரைக்கும் 7 நாட்கள் உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் 4 கிரக சஞ்சாரம் நடக்க போகுது. முதல்ல சூரியன், சந்திரன், புதன், கேது இணைய போகிறாங்க. சந்திரன் நவுந்தோடனே தான் செவ்வாய் போய் உட்கார போகிறாரு. சந்திரன் உங்களுக்கு விரையாதிபதி. அவர் அங்கே 2 நாள், இந்த 7 நாளில் 2 நாள் அங்கே உட்கார போகிறாரு. அப்படி உட்காரும் பொழுது விரயங்கள் ஏற்படும். சந்திரன் நீச்சம். என்ன மாதிரி விரயம்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் மன அழுத்தம், தேவையில்லாத மன பிதற்றல், இதெல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும். அடுத்தது செவ்வாய் வந்து உட்காரும் பொழுது அவர் உங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி, அவரோட வீட்டிலே போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் பொழுது உங்கள் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை, தாயின் உடல்நிலையில் பிரச்சனை, அதனால் உங்களுக்கு பிரச்சனை, சுகம் கெட்டு போகும். ஏன்னா இந்த 3/12/2021 9/12/2021 வரைக்கும் 7 நாட்கள் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்துக்கு நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ மறுநாளே 4/12/2021 சனிக்கிழமை கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். இந்தியாவுக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு கிரகணம் உலகத்தில் ஒரு பகுதியில் நடக்கும் பொழுது நமக்கு மனப்பிரச்சனை. ஏன்னா சந்திரன் அங்கே நீச்சம் அந்த இடத்துல விருச்சிகத்தில். அதனால் கொஞ்சம் வந்து மனப்பிதற்றல், மன பீதின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாமல் சிந்தனைகள், இதையெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்கும். மெடிடேஷன், யோகா தெரிஞ்சவங்க பண்ணலாம், வாசி யோகம் தெரிஞ்சவங்க செய்யலாம். இல்லையா, ஒன்றுமே இல்லையா, இறைவனுடைய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ தமிழ்லையே சொல்லுங்க. அப்படி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது 23/5/2021 11/10/2021 வரைக்கும் 142 நாட்கள் சனி வக்கரமாகி இருக்காரு. 6ஆம் இடத்துல சனி ஆட்சி வக்கரமாக அமையும் பொழுது அது உங்களுக்கு சில நல்ல பலன்களை அங்கே தந்துடுது. ஏன்னா ஆட்சி வக்கரம், அந்த கிரகம் நீச்ச பங்கமான ஒரு கிரகம் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கு குரு. அதனால் அந்த இடத்துல 6ஆம் இடத்துல ருணரோக சத்ராதிபதியில் இருக்கும் பொழுது சனியினால் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் எதிரிகள், உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் முளைப்பார்கள். அது ஒன்று தான் அங்கே மைனஸ். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உட்காரக்கூடிய போது கடனோ இல்லை தேவையில்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட பிரச்சனைகள் பண்ணாமல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காம இருக்கிறது மிக சிறப்பு.
5/4/2021 14/9/2021 வரைக்கும் 163 நாட்கள் குரு அதிசாரத்துல செல்றாரு. 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. சிறப்பு. அப்ப 7ல போய் குரு உட்காரும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை மேனோங்கும். சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி நீ இருந்திருப்பீங்க ஒரு 163 நாட்கள். அதனால அந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் போய் நீங்கள் கலந்துக்கிறது இது எல்லாமே நடைபெறுவதற்கான காலகட்டம். அந்த காலகட்டம் 20/6/2021 18/10/2021 வரைக்கும் 121 நாட்கள் குரு வக்கரமாகி போய் உட்கார்றாரு. 5க்கும் 8க்கும் அதிபதி. சில அவமானங்களை சந்திக்க நேரிடும். கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் குரு பிரச்சனை இல்லை. மகரத்துக்கு திரும்பி ரிவர்ஸில் வரும் பொழுது வக்கரத்தில் அங்கே நீச்ச வக்கரமாகும் பொழுது நல்ல பலனை அங்கே கொடுத்துருவாரு. ஆனால் இந்த கும்பத்துக்குள்ளே நிற்கும் பொழுது மட்டும் என்ன பண்ணிடுவாருன்னா அவமானத்தை கொடுத்துருவாரு. பிள்ளைகளால் அவமானத்தை கொடுத்துருவாங்க. 2ல் 1 கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் 20/11/2021 குரு நேர்கதியில் குரு பயிற்சியாகி மகரத்தை விட்டு போய் உங்களுக்கு கும்பத்தில் 7ஆம் இடத்துல நிற்கும் பொழுது அமோகமான நல்ல பலனை கொடுத்துருவாரு. ஏன்னா உச்சத்தை நோக்கி வராரு. 7ல் குரு இருக்கும் பொழுது சுப பலன்களை கொடுத்துருவாரு. கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுத்துருவாரு. குழந்தைகளுக்கு உள்ள முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை திறம்பட செய்வீங்க. இது எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துரும். ஏன்னா குரு அங்கே உட்காந்துட்டு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை போகும்பொழுது லாபம் பெருகும். அடுத்தது அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்ப்பாரு. அது இன்னும் சிறப்பு. உங்களை நல்ல ஒரு புனிதனாக்குவார். அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது முயற்சி அனைத்தும் வெற்றி அடையும். ஏன்னா ஏற்கனவே சனி உட்காந்துக்கிட்டு 6லேருந்து பார்க்குறாரு தொழில் பார்வையாக. சனி பார்க்கும் இடம் சிறப்பு. இப்போ குருவும் பார்க்கும் பொழுது நல்ல பலனை கொடுத்துருவாரு இந்த வருட கடைசியில். சரி, இது இவர்களுடைய குரு ராகு கேதுவுடைய நிலைமைகள். அடுத்தது செவ்வாய் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி. செவ்வாய் வலுவாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயானவர் 21/2/2021 அன்னையிலிருந்து 8/4/2021 வரைக்கும் 47 நாட்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைவு உண்டு. அப்போ சனி திரிகோணத்தில் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும் பொழுது தொழிற்சாலையில் வைத்திருப்பவர்கள், தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க, ஜீவனத்துக்காக வேலை செய்பவர்கள், ஏன்னா 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சந்திப்பு நடக்குதே. அப்போ இவர்களுக்கு இடம் மாற்றம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. வேலை இல்லாதவர்கள், வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் உடைய முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில். செவ்வாய் பாக்யாதிபதி இல்லையா, உங்களுக்கு அது நல்லதை பண்ணுவார். பாதகாதிபதியாக இருக்கும்போது 10ல் உட்காரும் பொழுது நல்லது பண்ணிடுவார். அடுத்தது 5/9/2021 17/10/2021 வரைக்கும் 43 நாட்கள் அவர் கண்ணியில் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு ராகு செவ்வாய் குரு இவர்கள் திரிகோணத்தில் 2 6 10 இவர்கள் சந்திக்கிறார்கள். தொழிற்சாலையில் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும். யூனியனை சேர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வருவாங்க. தேவைப்பட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் வாக்கே உங்களுக்கு கோபமாக 2ல் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துட்டானே, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காரும் பொழுது அவன் நல்ல கெடுபலனை அங்கே தருவதற்கான வாய்ப்புகளை அங்கே கொடுத்துருவான். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா குரு வக்கரமாகி அப்போ மகரத்தில் இருக்கும் பொழுது சிறப்பு, கும்பத்தில் போய் உட்காரும் பொழுது தான் இவரும் வராரு கன்னிக்கு. அப்போ அந்த காலகட்டங்கள் பிரச்சனையை கொடுத்துரும். 21/10/2021 30/11/2021 வரைக்கும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரும் பொழுது இந்த சனியுடைய 10ஆம் பார்வை செவ்வாயில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் வேலைக்கு வெளிநாட்டு யோகங்கள் இவற்றை எல்லாம் தருவதற்கான வாய்ப்புகளை அங்கே கொடுத்துரும். ஏன்னா 9ஆம் அதிபதியான செவ்வாய் அங்கே உட்கார்றாரு. 12ஆம் அதிபதி சந்திரன் அவர் எப்படி இவர்களோட சந்திப்புகள் இருக்க தான் செய்யும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கிட்டத்தட்ட 41 நாட்கள். அதனால் வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துரும். உங்கள் முயற்சிகள் அனைத்து வெற்றி அடையக்கூடிய நாட்கள் அந்த நாட்கள். அதை பயன்படுத்திக்கிங்க.
ஏன்னா சனியும் ராகுவோட திரிகோணத்தில் சந்திக்கிறார், 10ஆம் இடத்துல இருக்க ராகுவை இங்கே 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த சனி 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ இந்த 9, 12 அதிபதிகள் சந்திப்பு, 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் வெளிநாட்டு யோகம், இவற்றை எல்லாமே சிறப்பாக அங்கே கொடுத்துரும். 4/12/2021 11/1/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள் உங்களுடைய 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய். அப்போ ராகுவின் சத்தம பார்வை சனி ராகுக்கு திரிகோணத்தில். ஸோ எப்படியோ ஒரு சந்திப்பு சனி ராகு செவ்வாய் இருக்குது. கேதுவே செவ்வாய் மாதிரி செயல்படுவார். அப்போ அவர் அங்கே இருக்கும் பொழுது அம்மாவின் உடல்நிலையிலும் அப்பாவின் உடல்நிலைகளிலும் பிரச்சனைகளை அங்கே கொடுத்துரும். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தினால் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுகங்கள் கெடுவதோட உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் பாக்கியங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கறது மிக சிறப்பு. இதில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த 20/11/2021 குரு பயிற்சி ஆகி போய் 7ல் உட்கார்றப்ப வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அங்கே போய் உக்காந்துட்டாருன்னா, இப்போ அதிசாரத்தில் போய் உட்காரும் பொழுது நல்ல யோகத்தை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாரு. சரி, இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்கள் நல்ல நாட்களாக, 2 நாட்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. 9/6/2021 புதன்கிழமை, 6/9/2021 திங்கட்கிழமை. இந்த 2 நாட்கள் சிசரின் பண்ணி குழந்தை எடுக்கக்கூடியவர்கள், இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் வந்து குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் இந்த 2 நாட்களை தவிர்த்து விடுங்கள். சகுனிகரணம் வருகிறது. மகாபாரத்தில் சகுனியினுடைய கேரக்டராக அந்த குழந்தை இருக்கும். நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கிறேன். அதனால் தயவு செய்து இந்த 2 நாட்களை உங்களால் தள்ளி வைக்க முடியும் அப்படின்னா மருத்துவர் ஆலோசனையுடன் தள்ளி வைக்கிறது சிறப்பு. மிக 2 நாள் ரொம்ப மகா யோகமான நாள் இருக்குது. 2 நாள் 10/10/2021 ஞாயிற்றுக்கிழமை, 30/11/2021 செவ்வாய்க்கிழமை. ஆயுஷ்மான் நாம யோகம் பவகரணம். பிள்ளை தீர்க்காயிலா இருக்கும். நல்ல அறிவு, நல்ல நாணம், நல்ல புத்தியோடு செயல்படக்கூடிய குழந்தை பிறக்கும். இந்த தேதிகளில் பிறந்ததுன்னா அதை கவனத்தில் வச்சுக்கிங்க. அடுத்தது 11/1/2021 15 நாட்கள் காலசர்ப்ப தோஷத்தில் சந்திரன் உள்பட மாட்டோம். 6 லக்னம் அங்கே விழும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லக்னத்துக்குள்ள மாட்டாமல் இருக்கணும். 5 லக்னம் தான் காலசர்ப்பத்துக்கு வெளியில் வரும். பாக்கி 7 லக்னம் அதில் விழுந்தாலும் எல்லாமே லக்னம் உள்பட ராகு கேது பிடிக்குள்ளே மாட்டிக்குவீங்க. ராகுவோடைய வாலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை அது கக்கிக்கிட்டு போகும். கேது இப்படியே கிளம்பி இப்படி போவார். அப்போ அந்த ராகுவில் இருக்கக்கூடிய விஷம் கக்க இங்கே பிரச்சனைகள் அதிகமாக அந்த குழந்தைக்கு இருக்கும். காலசர்ப்ப தோஷத்தில் மாட்டி குழந்தைகள் பிறந்ததுன்னா ஒரு 30 வருட காலகட்டங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஏன்னா இந்த ராகுக்கு இது பிடிக்குள் எல்லா கிரகமும் இருக்கும். சனி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோன்னு தான் ரிலாக்ஸ் ஆகும். அதை கவனத்தில் வச்சுக்கிங்க. அதையும் தவிர்த்துறது நல்லது. ஒரு நல்ல ஜோதிடத்தை கேட்டு செயல்படுறது சிறப்பு. சரி, அரசியல்வாதிகளுடைய தன்மை எப்படி இருக்கும்? நான் பொதுவாக சொன்ன பார்த்தீங்களா பலன், இந்த இடத்துல எல்லாம் பாதிப்பு இது அரசியல்வாதிகளுக்கும் உண்டு. ஸ்பெஷலாக அரசியல்வாதிகளுக்கு மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குரு அதிசாரத்தில் போகும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை 5/4/2021 14/9 வரைக்கும் கொடுத்துருவாரு. உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. செவ்வாயோட தாக்கம் எப்படி இருந்தாலும் அவர் 4க்கும் 9க்கும் அதிபதி. முருகப்பெருமானையும் விநாயக பெருமானை ஒரு சேர வழிபாடு செய்ய செய்ய சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த சனி ஆட்சி வக்கரமாக இருக்கிற 23/5/2021 11/10/2021 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக, சனி என்பது கீழே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்கள்கள். அதனால் அவங்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்களை, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் வந்து சேரும். குரு அதிசாரத்தில் போய் இந்த வருஷ கடைசியில் தான் உட்கார்றாரு.
அதனால் அது வரைக்கும் இந்த சனி குரு ராகு கேது பிடிக்குள்ளதான், வருட கிரகங்கள் பிடிக்குள்ளதான் இந்த வருடம் நடக்க போகுது. மாதம் மாதம் நடக்கிறது, அது 30 நாளைக்கு அப்படி நடந்துட்டு அது போகும். ஆனால் இந்த வருட கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது 6ல் சனி இருக்கிறதுனால நீங்கள் 5 ரூபாய்க்கு செஞ்சால் 500 ரூபாய்க்கு பேசுவாங்க மக்கள். அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? விரயங்கள் ஆகும். 6ல் குரு போகும் பொழுது தான தர்மம் பண்ணுங்க. தர்ம கர்மாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் காலபுருஷனுக்கு இணைந்து 6ல் இருக்காங்க. அதனால நீங்க நிறைய தான தர்மம் செய்யும் பொழுது உங்களுக்கு அங்க நல்ல பலனை அது கொடுத்துட்டு போயிடுது. நல்ல ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். வெளிநாட்டு யோகத்துக்கு காத்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வேலை விஷயத்துக்காக இருக்கிறவர்களாக நல்ல செய்திகள் வருவதற்கான காலகட்டமாக இருக்குது இந்த வருடம். திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக கவனமாக, மிக மிக கவனமாக 3/12/2021 9/12/2021 வரைக்கும் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிங்க. நல்ல யோகங்கள், நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் வருவதற்கான காலகட்டம் இருக்குது. ஏன்னா போன வருஷம் திரைப்படத்துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 52 பேர் இறந்துருக்காங்க. அது எல்லாம் தற்கொலையும் வியாதிகளால். இது 2 தான் ரொம்ப, அதாவது விபத்துகள் கூட இல்லை, இதில் தான் அதிகமாக இறந்து போயிருக்காங்க. அதில் அதிகமாக சூசைடு. இந்த தாக்கம் எல்லாம் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அது நிற்கிற இடம், இது பார்க்குற பார்வைக்கு உள்ள கிரகங்கள் அமைப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு கேது பிடிக்குள்ளத்தான் சுக்கிர பகவான் இருக்கார். அது கேதுவோடையே இணைஞ்சிருக்கிறப்பெல்லாம் நிறைய பாதிப்புகளை தரும். ரொம்ப கவனமாக டீம் ஒர்க்காக இருந்து எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து பழகி நல்லது கெட்டதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. வாழ்வாதாரம் உயரும். அதில் எந்த பாதிப்பும் வராது. படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா இந்த குரு அதிசாரத்துக்குள்ளே போகும் பொழுது நல்லது கொடுப்பாரு. ஆனால் வக்கரத்துக்குள்ளே வந்து மகரத்தில் வக்கரமாக, கும்பத்தில் வக்கரமாக இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் படிப்பில் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் இதெல்லாம் வரும். அதையும் நான் தனியாக சொல்லியிருக்கேன். வேலை மாற்றம், இடமாற்றம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிக வேலை பளு இருக்கக்கூடிய வருடமாகவே இது இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உடல் உபாதைகளும் இருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கவனமாக வச்சு செயல்படுங்க கொஞ்சம், சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு நான் குருவுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோயிலில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் இருக்கக்கூடிய திருமூர்த்திகள் இருக்கக்கூடிய, அது மனைவியோடு இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். துர்க்கை வழிபாட்டை விடாமல் சனிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. துர்க்கை வழிபாடு 4 to 4:30 ராகுவும் கேதுவும் போய் வழிபடக்கூடிய அந்த நேரத்தில் எலுமிச்சம்பழத்தை வச்சு வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இந்த கோயிலுக்கு உத்தமர் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சனி பகவானை சனிக்கிழமை தோறும் 6 to 7 முடிஞ்சவங்க சாயந்தரமாக சனி பகவான், நவகிரகத்தில் இருக்க சனி பகவான் ஆஞ்சநேயரையும் ஒரு சேர வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. காலையில் வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 2 நெய் தீபம், அருகம்புல், தர்பை இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அரிசி மாவை எடுத்துகிட்டு போங்க. பச்சரிசி மாவு, அதை அந்த வன்னி மரத்தை சுற்றி போடுங்க. எறும்பு சாப்பிட சாப்பிட அந்த புண்ணியங்கள் உங்கள் வம்ச விருத்திக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரக தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகளை அது கொடுத்துரும், சரிங்களா? குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக வச்சிருங்க. இந்த செவ்வாய் திரிகோணத்தில் சனி, ராகு இவங்கெல்லாம் சேரும் பொழுது, அது பெண் ராசிகளால் அதிகமாக சேரும்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த சந்திப்புகள், இந்த சனி ராகுடைய சந்திப்புகள். அதனால் பெண் குழந்தைகளை ரொம்ப பத்திரமாக வைத்துக்கொள்வது சிறப்பு. நீதித்துறையில் இருக்கவர்கள், கடல்ல யூனிஃபார்ம் போட்டு அரசு உத்தியோகத்தில் ஹையர் போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தொல்லை தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டங்கள். இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த செவ்வாய் சனி ராகு பொதுமக்களுக்கு பிரச்சனை வரும். பொதுமக்கள் அதனால் கான்ட்ரவர்சி ஆகி அங்கே போலீஸுக்கும் மக்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது.
அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஷேர் மார்க்கெட்டு வந்து பெரிய அடியாக அப்பு டவுனில் தான், பெரிய அப்பு பெரிய டவுன் போனால் அப்படியே ஏறும், அப்படியே டக்குன்னு விழும். அதனால் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தங்க விலை ஏறப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் போய் சேர்க்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பகவானவரே கொஞ்சம் வக்கரமாகி அமரும் பொழுது தங்க விலை குறையும். அந்த காலகட்டம் குரு வக்கர காலகட்டம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ நீங்கள் தங்க நகை வாங்கி சேர்த்துக்கிறது சிறப்பு. இவ்வாறாக இந்த கிரகங்களுடைய அதிசாரமும் கிரகங்களுடைய சுயேட்சையில் இந்த வருடத்தில் பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் கொடுக்க போகுது. மன பீதி அடைவதற்காக புதுசாக கிசுகிசுப்புகள், புதுசாக பதட்டமான செய்திகள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இறை வழிபாட்டில் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு, நான் சொன்ன மாதிரி துர்க்கை, முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான், முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் எப்பேற்பட்ட பாதிப்புகளில் இருந்து நீங்கள் நிம்மதியாக விடுதலை பெறலாம். அடுத்தது கன்னிராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.